வணக்கம். 2024 கவர்மெண்ட் கோட்டா வழியா இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி தெரிஞ்சுக்காம நீங்க கவர்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம். அப்ப சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்பப்பெல்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவா, ஸோ அதை தாண்டி சொல்ல போனோம்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் நடக்கும். ஆன்லைன்ல நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல்ல இருந்து அட்டன் பண்ணலாம், இல்லாட்டி நம்மளுடைய லேப்டாப்ல இருந்து அட்டன் பண்ணலாம், நம்ம வீட்டுல இருந்தே அட்டன் பண்ணலாம். அப்ப நம்ம வீட்டுல இருந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலதான் இப்பையில இருந்தே இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலையும் நான் இருக்கேன். ஏன் அப்படின்னா பல பேருடைய தலையெழுத்தை மாத்துறதுங்கிறது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஏன்னா அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு காலேஜ், அந்த காலேஜ் கூட கிடைக்கும். நம்ம ரொம்ப லோவான கட் ஆஃப் போயிட்டோம், நம்ம இன்ஜினியரிங் படிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காலேஜை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க ரெகுலரா நீங்க அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இப்போ நடக்க போகிற விஷயம் கிடையாது. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துல தான் சாய்ஸ் ஃபில்லிங் நடப்பதற்கு சான்ஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஜூலை இல்லாட்டி இந்த ஆகஸ்ட்ல தான் நடக்கும். அப்ப அது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது டிஎன்இஏக்கு எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும். அடுத்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டம் நம்பர் வரும். ரேண்டம் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல் விடுவாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல்னா எப்பப்ப ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எப்பெல்லாம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்த தேதியில பண்ணணும், எந்த டயத்துல பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முழுக்க முழுக்க ஆன்லைன். நீங்க வெப்சைட்ல ஒரு லிங்க்ல போயிட்டு நீங்களே பண்ற மாதிரி இருக்கும். போன்லயே பண்ணிடலாம், சாதாரணமா நம்ம லேப்டாப்ல இருந்து பண்ணலாம். யாரும் பயப்பட தேவையில்லை. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது இங்க 2 வகையான சாய்ஸ் ஃபில்லிங். ஃபர்ஸ்ட் வந்து 2 வகையில வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நடக்கும், கடைசி வரைக்கும் என்னென்னலாம் நடந்து முடியும், நம்ம காலேஜில் போய் சேர்ற போது எப்படி பணத்தை கட்டுற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இன்னொன்று வந்து ஜென்ரல் கவுன்சிலிங். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறப்பு கலந்தாய்வு ஒன்று நடக்கும், இன்னொன்று பொது கலந்தாய்வு. இந்த பொது கலந்தாய்வுல எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. சிறப்பு கலந்தாய்வுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு நடக்கும், ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு நடக்கும். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்ல பொதுவா எல்லாருக்கும் நடத்துவாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இப்படி நடத்துவாங்க. இதுல 7.5 மாணவர்களும் வருவாங்க. 6ஆவதுல இருந்து 12ஆவது படிச்ச மாணவர்கள் அப்படியே தொட்டுக்கிட்டே வருவாங்க. எல்லாத்துலயும் வந்து அவங்களும் இருப்பாங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பத்தி சொல்லிடுறேன். இவங்களுக்கு தான் நடக்கும் சிறப்பு கலந்தாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாருக்கு நடக்கும், ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. இந்த 3 கேட்டகரியில வர்றாங்கல்ல, இவங்கள 7.5 இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனும் பண்ணுவாங்க, டிஃபரெண்ட்லி ஏபிள்டும் பண்ணுவாங்க. இதுல 7.5 மாணவர்களும் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல 7.5 இருப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 7.5 இருப்பாங்க, டிஃபரெண்ட்லி ஏபிள்ல 7.5 இருப்பாங்க. இவங்க எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. இவங்க எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடியே பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு பொதுவா எவ்வளவு சீட் இருக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்ல எவ்வளவு சீட் இருக்குன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனே நடக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு எங்கெங்கெல்லாம் சீட் இருக்கு அப்படிங்கிறத பொதுவான ஒரு உங்களுக்கு வேகன்சி எல்லாம் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல உள்ளவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இவங்களுக்கு முடிஞ்சிருச்சா? இது முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டரை தூக்கி அப்படியே அங்கிட்டு போட்டுருவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொதுவான கவுன்சிலிங் அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் எப்ப நடக்கும்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வேகன்சி கொடுப்பாங்க. வேகன்சினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு சீட் இருக்கு, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு இவ்வளவு சீட் இருக்கு, ஜென்ரல்ல வேகன்சி இப்படி இருக்கு, 7.5ல ஒரு வேகன்சி இப்படி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல எல்லாம் சீட் இருக்குன்னு காமிப்பாங்க. அந்த சீட்டை வச்சு யார் யார் பண்ணுவாங்க, ஜென்ரல் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3 மாணவர்களும் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஒரு ரவுண்டும் ஒரு டயத்துல நடக்கும். ரவுண்ட் 1 ஒரு டயத்துல நடக்கும், ரவுண்ட் 2 ஒரு டயத்துல நடக்கும், ரவுண்ட் 3 ஒரு டயத்துல நடக்கும். ஆனா இந்த 3 ரவுண்டுமே ஒரே மாதிரி நடக்கும். யார் யாரெல்லாம் ரவுண்ட் 1ல என்ன பண்றாங்களோ அதை தான் ரவுண்ட் 2ல பண்ணுவாங்க, ரவுண்ட் 2ல என்ன பண்றாங்களோ அதை தான் ரவுண்ட் 3ல பண்ணுவாங்க. சோ வேற வேற மாதிரி எல்லாம் கிடையாது. 3 ரவுண்டும் ஒரே மாதிரி தான் நடக்கும்.
ஒரே மாதிரினா டைம் மட்டும் மாறுபடும். அதுக்கு அவங்க டைமிங்லாம் சொல்லிடுவாங்க. ரவுண்ட் 1 இப்பதான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ரவுண்ட் 2 இப்பதான் பண்ணணும், ரவுண்ட் 3 இப்பதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு முடிய வேகன்சி வந்துகிட்டே இருக்கும். ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு, இங்கெல்லாம் சீட் இருக்கு, இந்த ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி கம்யூனிட்டிக்கு பொதுவான ஜென்ரல் வேகன்சின்னு வரும், 7.5 வேகன்சின்னு வரும். ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு வேகன்சி வரும், ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சிருச்சு வேகன்சி வரும், அதுக்கப்புறம் மூணாவது ரவுண்ட்ல உள்ளவங்க பண்ணுவாங்க. ஒரு ரவுண்டு பண்ணும்போது அன்னைக்கு காலையில தான் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு அந்த வேகன்சியை கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு அன்னைக்கு காலையில நம்ம பண்ணலாம். நம்ம சேனல்ல எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அப்டேட் வந்து சேர்ந்த மாதிரி தான். சரி, ஓகே ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் இப்படிதான் நடக்கும்ட்டீங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்கும்ன்றீங்க. அப்ப இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல வராங்கல்ல, இவங்கள 7.5 வருவாங்க. ரவுண்ட் 1ல 7.5 இருப்பாங்க, ரவுண்ட் 2ல 7.5 இருப்பாங்க, ரவுண்ட் 3ல 7.5 இருப்பாங்க. சோ இந்த 7.5ங்கிறது 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிச்ச மாணவர்கள். இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல அவங்களுக்கு 2 லிங்க் ஓபன் ஆகும். 7.5 பொறுத்த வரைக்கும் 2 லிங்க். அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்கு 2 லிங்க் ஓபன் ஆகும். நீங்க பொதுவாகவும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், 7.5லயும் பண்ணலாம். 2ல 7.5ல கிடைச்சா ஃபுல் ஃப்ரீ, ஜென்ரல்ல கிடைச்சா பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப மத்தவங்க எல்லாம் பொதுவா பண்ணுவாங்க, 7.5க்கு மட்டும் ஒரு முன்னுரிமை உண்டு. அதனால சொல்றேன், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் இலவசமான ஒரு படிப்பு, 4 வருஷம், அதுல சீட்டு கிடைக்கணும். அதுக்கு தான் நம்ம சேனல் உங்களுக்காக உதவி பண்ணுவோம். பொதுவா எல்லாருக்குமே பண்றோம். சோ எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல எல்லாரும் பண்ணுவாங்க. ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேகன்சி வரும். வேகன்சியை பார்த்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இதுதாங்க மேட்ரு. அதே போல இந்த ஒகேஷனல் குரூப் வந்து 12th படிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல சில பேர் 6th இருந்து 12th வரைக்கும் படிச்சுட்டு அவங்க 7.5 கேட்டகரியில வருவாங்க. ஒகேஷனல்ல பொதுவாகவும் இருப்பாங்க, ஒகேஷனல்ல வந்து 7.5 இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரே ரவுண்டா கவுன்சிலிங் நடக்கும். இந்த ஒரே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல அவங்களுக்கு எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் சீட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க எடுத்துக்கலாம். சோ அதனால ஒகேஷனலை பத்தி பேசலன்னு யாரும் கவலைப்பட வேணாம். அவங்களுக்குமே நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். சோ இப்ப எல்லாருக்கும் வர்ற டவுட் என்ன தெரியுமா? சரி, ஓகே ப்ரோ, நீங்க எப்படி எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த இதெல்லாம் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லிட்டீங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்பதான் நடக்கும். இதுல வந்து எப்படி பண்றது, சாய்ஸை எப்படி நாங்க வைக்கிறது, எப்படி நாங்க வந்து அதை பத்தி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இன்னும் பல ஸ்டெப் இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம ஒரே வீடியோல சொல்ல முடியாது. இதை பத்தி இன்னும் நம்ம வீடியோ போடணும்னு நினைச்சா 10 வீடியோ கூட போடலாம். நீங்க அதனால சாய்ஸ் ஃபில்லிங் எந்த வீடியோ நம்ம போட்டாலும் நீங்க பாத்துருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ற மாதிரி இருக்கும்னு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க பணத்தை போய் கட்டணுமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அதை பத்தி நான் சொல்றேன். அதாவது இப்போ ஒரு ரவுண்ட், 2ஆவது ரவுண்ட், 3ஆவது ரவுண்ட் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. டைம் வேற மாதிரி மாறி இருக்கும். ரவுண்ட் 1ல உள்ளவங்க ஒரு டயத்துல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், ரவுண்ட் 2ல உள்ளவங்க ஒரு டயத்துல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க, ரவுண்ட் 3ல உள்ளவங்க ஒரு டயத்துல பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான், ஒரே ப்ராசஸ் தான், ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அதை பத்தி சொல்றேன். அது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு 10 சாய்ஸ், 10 காலேஜ் இருக்கு. இப்ப சிஇஜி இருக்கு, எம்ஐடி இருக்கு, எஸ்எஸ்என் இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிஎஸ்டி இருக்கு, சிஐடி கோயம்புத்தூர் இருக்கு, தியாகராஜர் காலேஜ் இருக்கு, ஜிசிடி இருக்கு, அதுக்கப்புறம் அழகப்பா செட்டியார் காலேஜ் இருக்கு, அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் இருக்கு, அதுக்கப்புறம் பிஎஸ்டி ஹைடெக் இருக்கு. ஒரு 10 காலேஜ் நான் வச்சுக்கிறேன். இந்த 10 காலேஜுக்குள்ள எப்படியாவது நான் படிக்கணும் சார், எப்படியாவது நான் போயிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பதான் நான் சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்கை பத்தி சொல்ல போறேன். இந்த ட்ரிக்ல நம்ம பெருசா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதாவது இந்த 10 சாய்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்சியா வைக்கணும். உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸை நீங்க வைக்கலாம். இந்த ரவுண்ட் 1ல வர்ற மாணவர்கள் மட்டும்தான். அதனால புரிஞ்சுக்கங்க, ரவுண்ட் 1ல வரவங்க எப்படி வேணா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ரவுண்ட் 2ல வரவங்க வேகன்சியை பார்த்து தான் பண்ண முடியும். ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேகன்சி வரும்னு சொன்னால அந்த வேகன்சியை பார்த்துட்டு தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ரவுண்ட் 2க்கு வந்த சாய்ஸ் அவங்களுக்கு ஒரு வேகன்சி வரும்ல, ரவுண்ட் 2 முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ரவுண்ட் 3 வேகன்சி வந்துருச்சு, இங்கெல்லாம் சீட் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்படிங்கும் போது இப்ப இதை பாத்துங்க, இப்படி இருக்குல்ல. இப்ப எனக்கு தேவையான ஒரு சாய்ஸை வச்சிடறேன். இப்ப இது எல்லாத்துலயும் நான் சிஎஸ்சி தான் சார் எனக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா சிஇஜில சிஎஸ்சி, எம்ஐடில சிஎஸ்சி, எஸ்எஸ்என்ல சிஐடி, பிஎஸ்டில சிஎஸ்சி, அங்க வந்து எஸ்எஸ் கோர்ஸ் தான் இருக்கு, சிஐடி கோயம்புத்தூர்ல சிஎஸ்சி, தியாகராஜர் காலேஜ்ல சிஎஸ்சி, அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில சிஎஸ்சி, அழகப்பா செட்டியார் காலேஜ்ல சிஎஸ்சி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சேலத்துல சிஎஸ்சி, பிஎஸ்டி ஹைடெக்ல சிஎஸ்சி, இப்படி நான் கொடுத்துறேன். நீங்க பிரைவேட் காலேஜ் கொடுக்கலாம், கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்கலாம், எத்தனை காலேஜ் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா ரவுண்ட் 1ல உள்ளவங்க எப்படி வேணா கொடுக்கலாம். மற்ற ரவுண்ட்ல உள்ளவங்க வேகன்சியை பார்த்து தான் கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எது கிடைச்சிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப எனக்கு வந்து ஜிசிடில சிஎஸ்சி கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இது கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுப்பாங்க.
5 நாளுக்குள்ள நான் நேரடியா காலேஜ்ல போய் சேர்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒண்ணு சேர்றதுன்னா நீங்க அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், அக்செப்ட், ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுக்கணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட், இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன், எனக்கு வேணாம், எனக்கு கொடுத்ததே வேணாம் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் இதுல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுல உங்களுக்கு இப்ப ஜிசிடில சிஎஸ்சி கிடைச்சிருச்சுன்னா அதுதான் உங்களுக்கு உறுதி. அதுல இருந்து மேல உள்ளதை நீங்க ட்ரை பண்ணலாம், ஆனா அதுல இருந்து கீழே உள்ளதை நீங்க ட்ரை பண்ண முடியாது. அதுல இருந்து மேல உள்ளதை நீங்க ட்ரை பண்ணலாம். அப்ப அதுல இருந்து மேல உள்ளதை ட்ரை பண்ணலாம்னா அதுக்கு நம்ம சேனல் நீங்க ரெகுலரா பார்க்கணும். அதுல நிறைய வித்தியாசங்கள், அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டெப் இருக்கு. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட், அதுக்கப்புறம் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல சொல்லுவோம். இருந்தாலும் ஓரளா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதாங்க. சோ அதனால உங்களுக்கு இப்ப இதுல கிடைச்சிருக்கிறதுல எது கிடைச்சிருக்கோ அதுல இருந்து மேல கூட ட்ரை பண்ணலாம். மேல ட்ரை பண்ணணும்னா நீங்க டிஎஃப்சி சென்டர் அங்கங்க போட்டிருப்பாங்க, நம்ம தமிழ்நாடு முழுக்க டிஎஃப்சி சென்டர் போட்டிருப்பாங்க. அங்க போய் நீங்க பணம் கட்டுற மாதிரி இருக்கும். சரி சார், இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு சார், கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு பணம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த ரிசிப்ட்லயே போட்டிருப்பாங்க, இவ்வளவு 25,000 நீங்க எடுத்துக்கிட்டு போகணும், 30,000 ரூபாய் எடுத்துட்டு போகணும்னா அவங்க ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர்லயே கொடுத்துருவாங்க. எனக்கு இப்ப இந்த உதாரணத்துக்கு இப்ப ஜிசிடி கிடைச்சிருச்சுன்னா எனக்கு அதுல போட்டிருப்பாங்க இவ்வளவு பணம் எடுத்துக்கிட்டு நீங்க 5 நாளுக்குள்ள போய் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 நாளுக்குள்ள நான் போய் சேர்ந்தாதான், 5 நாளுக்குள்ள நான் போய் சேரணும்னா என் சீட்டு வந்து 2வது ரவுண்டுக்கு போயிடும். நான் இப்ப முதல் ரவுண்ட்ல இருந்தேன்னா அங்க எனக்கு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு கிடைச்சாதான். அப்படி நான் அங்க எடுக்காம நான் அந்த கிடைச்ச சீட்டை நான் போய் சேராம போயிட்டேன்னா 2வது ரவுண்டுக்கு போயிடும். 2வது ரவுண்டுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த 2வது ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திடும். அதனால அந்த 5 நாளுக்குள்ள நீங்க போய் சேர்ற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் எப்படி எல்லாம் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. போன வருஷம் வரைக்கும் 5 நாள் டைம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதனால இதுதாங்க இந்த சாய்ஸ் ஃபில்லிங். அதனால பெருசா குழம்பிக்க வேணாம். சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி இன்னும் பல ட்ரிக்கு, பல வீடியோ தெளிவா உங்களுக்காக வர்றதுக்கு காத்திருக்கு. இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான், வீட்ல இருந்து பண்ணலாம், கம்ப்யூட்டர்ல பண்ணலாம், நம்மளுடைய லேப்டாப்ல பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம். உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நான் இல்லாம உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அவ்வளவுக்கு வேகமாலாம் நடந்துராது. அதனால பொறுமையா இருங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் டைம் இருக்கு. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப சாய்ஸ் ஃபில்லிங், மருத்துவ கலந்தாய்வு அவங்களுக்கான நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மருத்துவ கலந்தாய்வு வந்து பாத்தீங்கன்னா எப்ப தொடங்க போறாங்களோ ரவுண்ட் 1 நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் தொடங்குவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். பை பை டிடிஜிஸ். பாய். செஸ். பாய்.